தனது கையில் கிடைத்த 2 தங்கக் கம்மல்களை விற்கவும் முடியாமல் அடமானம் வைக்கவும் முடியாமல் தவிக்கும் ஒரு திருடனைப் போல உதயசூரியனில் நின்று வெற்றி பெற்ற 2 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு கோபால்சாமி எனும் ஒரு துரோகி அலைந்து திரிந்து அவமானப்பட்டு நிற்கிறார். ஆனால் ராஜினாமா பலி கொடுக்க அவர்கள் தீப்பெட்டி சின்னத்தில் வென்ற ஆடுகள் இல்லை, உதயசூரியன் சின்னத்தில் வென்ற சிங்கங்கள். 2016இல் மக்கள் நலக் கூட்டணி அமைத்து கலைஞர் அவர்களை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்த துரோகிகள்தான் இப்போதும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். முன்பு விஜயகாந்த் அவர்களை வைத்து கூட்டணி ஆட்சியை உருவாக்க முயன்று தோற்றுப்போனவர்கள்தான் தற்போது விஜயின் மூலமாக அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொள்ள துடிக்கிறார்கள். மந்திரி பதவிக்காக தங்கள் தன்மானத்தை ஒரு நடிகரின் காலில் கொண்டு போய் வைத்து விட்டார்கள். நான் கேட்பதெல்லாம் பொருளாதாரத்தில் இரட்டை இலக்கத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமாக உயர்த்திய சிறந்த ஆட்சி, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்திய ஒரு நல்லாட்சி மக்களின் சினிமா மோகத்தால் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டது என்பதற்காக மந்திரி பதவியை விற்கும் வியாபாரியிடம் கைகோர்த்து கொண்டு நிற்கிறீர்களே, உங்கள் கொள்கைதான் என்ன? உங்களை பார்க்கும்போது புதியதாக பிரியாணி கடை திறப்பவன் 1 வாங்கினால் 1 இலவசம் என்று சொன்னதும் வரிசையில் கூட நிற்காமல் முண்டியடித்து வாங்கும் சராசரி மனிதர்கள்தான் நினைவுக்கு வருகிறார்கள். காற்று ஒரு திசையில் அடிக்கும்போது காற்றோடு சேர்ந்து குப்பை கூலங்களும் ஓடும், ஆனால் கற்கள் ஓடுவதில்லை. நீங்கள் கற்கள் இல்லை என்பதை கற்பித்து விட்டீர்கள். திமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளே, ஒன்று மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். திமுக எம்ஜிஆரின் வாரிசாய் ஆட்சி செய்த ஜெயலலிதாவையே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த இயக்கம். எங்களுக்கு விஜய் அவர்கள் எம்மாத்திரம். விஜய் அவதாரம் அல்ல, வெறும் அரிதாரம். ஆம், காற்றும் திசை மாறும், ஓட்டும் இடம் மாறும், எங்கள் கைகளில் மீண்டும் வரும் அதிகாரம்.